ஆபத்து வர்றதும் வராததும் நம்ம கையில இல்ல. அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும்னு பயந்துகிட்டு கண்ணு எதிரில இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கிறத விட்டுட்டு அந்த ஆகாயமே தலைமையில விழுந்துரும்னு பயந்துட்டு இருந்தா இந்த உலகத்துல வாழ முடியுமா? என்ன ஆச்சுமா இன்னைக்கு வளையலே பார்க்காத மாதிரி புதுசா பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல அத்தை, நிஜமாவே இப்பதான் முதல் முறையா நான் இதெல்லாம் பாக்குறேன். ஏய் கிழவி, இந்த ஸ்டோர் ரூம் தான் உனக்கு சுடுகாடா மாறப்போகுது. என்னோட அர்ஜுன வேற ஒருத்தி கூட உட்கார வச்சு பூஜை பண்றியா? பூஜை பாபா, அந்த மயில பாருங்க, அதோட முகத்துல தெய்வீக கலை பிரகாசமா தெரியுது. ஆமா கர்ணா, எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. ஆனா அந்த சக்தியை தாண்டி எப்படி நம்ம முன்னாடி போகணும்னு தான் இப்ப நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த நாகமணிய நம்ம கைவசப்படுத்திக்க நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சக்தியையும் பயன்படுத்த நான் தயாரா இருக்கேன். இருந்தாலும் பாபா, இந்த மயில பார்க்கும்போது சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரனை இந்த நாகமணியை பாதுகாக்கிறதுக்காக இந்த மயில இங்க வச்சிருக்கானோன்னு தோணுது. சக்தி உலகத்தோட எல்லா சக்திகளையும் மிஞ்சின ஒரு மகா சக்தி இந்த மயிலுன்னு எனக்கு தோணுது. இப்படிப்பட்ட மகா சக்திக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு நாம ஜெயிப்போங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அனாவசியமான சந்தேகங்களை எல்லாம் உன் மனசிலிருந்து உடனே தூக்கி எறி. நாளைக்கு காலையில வெடிச்ச உடனே அந்த நாகமணி நம்ம கையில இருக்க போகுது. அதுதான் உண்மை. இது மட்டும்தான் இப்போ உன் மனசுக்குள்ள இருக்கணும். ஆமா கர்ணா, இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்தாலும், ஆயிரம் ஆயிரம் சக்திகள் நமக்கு எதிராக நின்னாலும், கடைசியா வெற்றி அடைய போறது நாம மட்டும்தான்றதை நீ மறக்க கூடாது கர்ணா. எப்படியோ கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அடி ரொம்ப பலமாலாம் படல. பாட்டி, அத்தை, பாட்டி நிதானமா. இப்ப எப்படி இருக்கீங்க? இப்ப வலி எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஹேமா. ஆனா தலையெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு. சரியாயிடும் விடு. பாட்டி, கொஞ்சம் தண்ணி குடிங்க. ஏன் பாட்டி, ஸ்டோர் ரூம்ல இருந்து ஏதாவது எடுக்கணும்னா எங்க கிட்ட சொல்லிருந்திருக்கலாம்ல. நாங்க யாராவது எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்போம். இருட்டுல எதுக்கு நீங்க தனியா போறீங்க? பாருங்க இப்ப என்ன மாதிரி நிலைமை ஆயிடுச்சுன்னு. ஆமா பாட்டி, நீங்க எதுக்கு அந்த ரூமுக்கு போனீங்க? எப்படி அடிபட்டுச்சு? ஐயோ, நானாலாம் ஒன்னும் போய் அடிபட்டுக்கலாமா? யாரோ வேணும்னே என்ன சாகடிக்கிறதுக்காக என் பின்னாடி வந்து என் தலையில பலமா அடிச்சுட்டு போயிட்டாங்க. பாட்டி, என்ன சொல்றீங்க பாட்டி? நீங்க இந்த வீட்டுல இப்ப நாம மட்டும்தான் இருக்கோம் பாட்டி.
அதுவும் இல்லாம வந்த கெஸ்ட் எல்லாரும் எப்பவோ தூங்கிட்டாங்க. அதுவும் இல்லாம அந்த வளையல்காரன் எங்களோட கீழே தான் இருந்தான். அப்படி இருக்கும்போது யாரு பின்னாடி வந்து தலையில அடிப்பாங்க? உங்களுக்கு சரியா ஞாபகம் இருக்கா பாட்டி? அது ஹேமா தேங்காய் வேணும்னு சொன்னால அதான் நான் ஸ்டோர் ரூமுக்கு போய் தேங்காயை தேடிக்கிட்டு இருந்தேன். அங்கதான் யாரோ என் பின்னாடி வந்து ஓங்கி எதாலையும் என் தலையில அடிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் கண்ணை இருட்டிடுச்சு. அப்ப உடனே நான் திரும்பியும் பார்த்தேன். அங்க யாருமே இல்ல. அப்புறம் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். யாரு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாங்க? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. வேற யார் மாமா இந்த காரியம்லாம் பண்ண போறது? எல்லாம் அந்த நாகராணியா தான் இருக்கும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல பாட்டி, இந்த விசேஷம் கொண்டாட்டம் இதெல்லாம் வேண்டான்னு. அந்த நாகராணி தான் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கால. இப்ப பாருங்க, உங்க மேலேயே அவ குறி வச்சுட்டா. மயூரி, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காத. பரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி நாகராணி மேல பழி போடுறத நிறுத்து. நாகராணி தான் பாட்டிய தாக்குனாங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்கு? ஒருவேளை அந்த நாகராணி தான் பாட்டிய தாக்கியிருந்தா அதுக்கு சின்ன அடையாளம் கூட இருந்திருக்காது. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு வேலையை முடிச்சுட்டு கிளம்பி இருப்பா. இது கண்டிப்பா அந்த நாகராணியோட வேலை இல்ல. இவ்ளோ கேரண்டியா உன்னால எப்படி சொல்ல முடியுது அமிர்தா? அது உனக்கு எப்படி தெரியும்? ஆமாம் அமிர்தா, ஒன்னால மட்டும் எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது? நாகராணி வேலை செய்யற விதம் இப்படி இருக்கும் இப்படி இருக்காதுன்னு ஒன்னால எப்படி சொல்ல முடியும்? இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கத்த? இது சாதாரண விஷயம் தானே. பாட்டி தலையில இருக்கிற காயத்தை பாருங்க, பாம்பு கடிச்ச மாதிரியா இருக்கு. யாரோ கட்டி எடுத்து அடிச்ச மாதிரி இருக்கு. பாம்பு கடிச்சா இந்த மாதிரி காயம் ஏற்படுமா? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க அத்தை. எப்படியோ நம்ம பாட்டிக்கு எதுவும் ஆகலல்ல, எனக்கு அதுவே போதும். இது பாருங்க அர்ஜுன், இந்த பூஜையெல்லாம் இதோட இப்படியே நிறுத்திக்கலாம். பாட்டியோட நிலைமை எப்படி இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் செய்ய மனசு இல்ல. ஐயோ கடவுளே, அமிர்தா என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? இப்படி எல்லாம் பேசாத. இத பாருங்க, எனக்கு எதுவும் ஆகல. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். அது அநேகமா அந்த பரணையில இருந்து ஏதாச்சும் என் தலைமையில விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு அடிபட்டிருக்கு. எனக்கு எதுவும் ஆகாது. அர்ஜுன், இங்க வா கண்ணா, பாட்டிக்கிட்ட வா. அமிர்தா, நீயும் வாமா, என்கிட்ட வா. உங்க பாட்டிக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு ரெண்டு பேரும் பயந்து போயிட்டீங்களா? உங்க பாட்டிக்கு எதுவும் ஆகாது. உங்க பாட்டி ரொம்ப பலசாலி. இதுக்கெல்லாம் நான் அசந்திர மாட்டேன். எனக்கு எதுவும் ஆகாது. நாளைக்கு நடக்க போற சாஸ்திரத்துல என் பேரனும் பேத்தியும் மனையில ஒண்ணா உட்கார்ந்து நடக்கிற சம்பிரதாயங்களை நான் என் கண்ணால பார்க்கணும்.
நான் சொல்றது சரிதானே ஹேமா? என்ன விஷ்ணு, நான் எல்லாத்தையும் பார்க்கணும். நிச்சயமா நான் பாப்பேன். ஓம் நம சிவாய. 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 संपूर्ण प्रभावं नव्य दिव्य सौंदर्य सुधीरं तं नमामि सम्मोहक सुखं. பரமேஸ்வரா, என்னோட போராட்டத்தோட ஒவ்வொரு அடியிலையும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீ என் கூடவே இருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள்னு உனக்கு தெரியும் இல்லையா? இன்னைக்கு சாதாரண நாள் கிடையாது. எங்க உலகத்தோட சொத்தான நாகமணி திரும்ப என் கைக்கு வந்து சேரக்கூடிய புண்ணியமான நாள். கூடிய சீக்கிரம் இந்த மனுஷங்களோட பிரபஞ்சத்திலிருந்து, இந்த பந்தங்கள் உறவுகள்ல இருந்து விடுதலை பெறணும்னு எனக்கு அருள் கொடுப்பான். அருள் புரி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அமிர்தா, இந்த நாள் உண்மையிலேயே உனக்கு ஒரு முக்கியமான நாள் தான்மா. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அறிகுறிகள்லாம் தெரியும். அமிர்தா, இந்த பூலோக உறவுகளை விட்டு போறது அவ்வளவு சுலபம் கிடையாது மகளே. வாய்ப்பே கிடையாது குருவே. நாகமணி கிடைச்சதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்க வேண்டிய அவசியம் என்ன? நாகமணி கிடைச்ச அடுத்த நிமிஷமே எனக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த உறவும் இருக்காது. அது நாகமணி உன் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் பேச வேண்டிய விஷயம் அமிர்தா. ஏன் குருவே, நாகமணி திரும்ப எனக்கு கிடைக்கிறத பத்தி உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அமிர்தா, நாகமணியை நீ உன் கைவசப்படுத்திக்கிறதுக்கு இப்ப உங்ககிட்ட என்ன மிச்சம் இருக்கு? குருவே, நான் நாகலோகத்தை சேர்ந்த நாகராணிங்கிறத மறந்துட்டீங்க போல இருக்கு. எனக்கு சக்திகள் இல்லையா? நாகமணி அடையறதுக்கு தேவையான எல்லா சக்திகளும் இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு குருவே. பழி தீக்கிற ஆவேசத்துல நடந்த சம்பவத்தை அதுக்குள்ள நீ மறந்துட்டியா அமிர்தா? நாளைக்கு நடுராத்திரி வரைக்கும் நீ ஒரு சாதாரண மனுஷா இருப்பேங்கிறத மறந்துட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியா? நீ உங்ககிட்ட இருக்கிற எல்லா நாக சக்திகளையும் இழந்து இந்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் ஒரு சாதாரண மனுஷியா தான் இருக்க போற. வேணும்னா சோதிச்சு பாரு அமிர்தா. இப்ப உங்ககிட்ட எதுவுமே இல்ல அமிர்தா. எதிரிகள் பலசாலை ஆகிட்டு இருக்காங்க. எதிரிகளோட கை இப்ப மேலோங்கி இருக்குங்கிறத நீ மறந்துட்டியா அமிர்தா? இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல.
ஏன் சித்ரா, அமிர்தா அர்ஜுன் ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி அத்தை, அவங்க எப்பவோ ரெடி ஆயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஆஹாஹா, வாடாப்பா ராஜகுமாரா, என்னடா நீ எல்லாத்துக்கும் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டா எப்படி? இதுல ஏன் தப்பு எதுவும் இல்லம்மா, இவங்க தான் ரெடி ஆகிறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க. என்ன நானா? அது இல்ல. சரி போதும், ஒரு சின்ன கேப் கிடைக்க கூடாது, ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்களே. சரி வாங்க, முதல்ல பந்தல் சாஸ்திரத்தை பண்ணலாம். அம்மா, இந்த பந்தல் சாஸ்திரம் எல்லாம் எதுக்காக பண்றோம் அத்தை? எதுக்கு பண்ணணும்? என்ன அமிர்தா இது தெரியாத மாதிரி கேக்குற? கல்யாணத்துல பண்ணதெல்லாம் அப்படியே மறந்துட்டியா? பரவாயில்ல விடு சித்ரா, பாவம் சின்ன பொண்ணு மறந்து போயிட்டா. ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நாம இருக்கோம்ல. அமிர்தா, எந்த பூஜை பண்றதா இருந்தாலும் முதல்ல பந்தல் பூஜையில இருந்து தான் ஆரம்பிக்கணும். நடக்க போற நல்ல காரியத்துக்கு எந்த தடங்களும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பந்தல் பூஜையில இருந்து ஆரம்பிப்பாங்க. இதான் நம்ம குடும்பத்து சம்பிரதாயம், புரிஞ்சுதா? இங்க பாரு, முதல்ல இந்த கம்பத்துல பாலை விட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஆரத்தி எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கத்து கம்பத்துக்கும் பண்ணணும். புரிஞ்சிருச்சா? இப்ப ஞாபகம் வருதா? சரி வா. அத்தை, இன்னும் என்னெல்லாம் சாஸ்திரங்கள் பாக்கி இருக்கு? என்னாச்சு அமிர்தா, அதுக்குள்ள நீ டயர்ட் ஆயிட்டியா? இன்னும் ஒன்னா எல்லா சாஸ்திரங்களும் வரிசையா இருக்கு. எல்லா சடங்குகளும் முடியறதுக்குள்ள மத்தியானம் ஆயிடும். நான் சரியான நேரத்துக்கு, முகூர்த்த நேரத்துக்கு கண்டிப்பா வந்தே தீருவேன் சேஷா. அப்படின்னா பந்தல் சாஸ்திரம் முடிஞ்சு போச்சுல்ல? இப்ப முக்கியமான பூஜையை உடனே செஞ்சு முடிச்சிடலாமே. என்ன அமிர்தா, ரொம்ப அவசரப்படுற மாதிரி தெரியுது. என்ன மேடம் விசேஷம்? ஏமா அமிர்தா, ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா? இல்ல, அப்படிலாம் இல்ல, சும்மா தான் கேட்டேன். எனக்கு நல்லா தெரியும் அமிர்தா, நீங்க எல்லாம் இந்த காலத்து பசங்க. இந்த பூஜைக்கு ஜெயிலாம் நீங்க அந்த அளவுக்கு விரும்ப மாட்டீங்க. சோம்பேறித்தனப்படாம எல்லா சாஸ்திரங்களையும் நிதானமா பண்ணாதான் முழு பலன் கிடைக்கும், புரிஞ்சுதா? அர்ஜுன், பந்தலுக்கு ஆரத்தி எடுத்து தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள போகணும். என்னுடைய சக்திகள் எல்லாம் அழியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு துரோகியோடைய சாபம் உண்மையாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல குருவே. அமிர்தா, அவன் துரோகியோ கெட்டவனோ அது ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. நேத்து நாக பௌர்ணமிங்கிறத நீ மறந்து நாக லோகத்தை சேர்ந்த ஒரு நாகத்தை நீ சாகடிச்சதுனால அந்த சாபம் உன்னை பெரிய அளவுல பாதிச்சிருக்கு.
நாகங்களுடைய சாபம் என்னைக்குமே பொய் ஆகாதுங்கிற விஷயத்தை நீ மறந்துட்டியா அமிர்தா? நான் உன்னை ஏற்கனவே எச்சரிக்கை பண்ணியிருந்தேன். இந்த கடைசி போராட்டத்துல நீ வைக்கிற ஒவ்வொரு அடியையும் ரொம்ப எச்சரிக்கையா வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்ப பாரு, நீ அவசரப்பட்டு எடுத்த ஒரு முடிவு உன்னை என்ன நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குன்னு.